ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சுபா. வெல்கம் டு ஆறுகலை சமையல். ஆறுகலை சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கருவேப்பிலை பூண்டு குழம்பு. 2 நாளாக சரியான மழை. இன்னைக்கு தான் வெயில் வந்திருக்கு. எங்கே பார்த்தாலும் ஒரே தண்ணி, எங்கே பார்த்தாலும் தண்ணி. இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வெளியில் எங்கேயும் போக முடியல இருந்தாலும். அதனால் வீட்டு வாசலில் இருக்க கருவேப்பிலை பறித்து கருவேப்பிலை குழம்பு வைக்க போகிறேன். மழைக்கு சளிக்கு எல்லாத்துக்கும் நல்லது. வாங்க பார்க்கலாம். கருவேப்பிலை பூண்டு குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு வாசலில் இருக்க கருவேப்பிலையை பறிக்கிறதுக்காண்டி வந்திருக்கேன். பாருங்கள், வீட்டு வாசலில் எப்படி தளத்தல்னு ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை பறிச்சுக்க போகிறோன்ட்டு. அப்போக்கப்போ நாங்கள் சட்னி, சாம்பார், குழம்பு எல்லாத்துக்குமே அன்னன்னைக்கு பறித்து தான் கருவேப்பிலை யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பறித்து தாளிக்கிறதுனால செம டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். குழம்பு கமன்னு வாசனையாக இருக்கும். எந்த கெமிக்கலுமே எந்த உரமும் போடாமல் செம்மையாக பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் கருவேப்பிலை. இதை பறிச்சுக்கலாம். பறிச்சாச்சு. இப்போ தேவையான எடுத்து உருவி அலசி வச்சுக்கலாம். ஒரு லெமன் சைஸு புளியை ஊற வச்சுருக்கேன். கருவேப்பிலையை பாருங்கள் அலசிட்டு குழம்புக்கு தேவையானதை 1 கப்பு உருவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு 10-15 பூண்டு பல்லை உரித்து வச்சுருக்கேன். 2 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். தக்காளியை அரைச்சி ஊற்றினா தான் இந்த கருவேப்பிலை குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேனில் ஊற வச்சா பலாப்பழம் மாதிரி சுவையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ கருவேப்பிலையை நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் சும்மாவே வறுத்துக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு நல்லா பொறுன்னு வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இளநரை பிரச்சனை இருக்கிறவங்க டெய்லி வெறும் வயிற்றில் ஒரு 15 கருவேப்பிலையை சாப்பிட்டுட்டு 1 கிளாஸ் தண்ணி குடித்தாங்கன்னா இளநரை பிரச்சனைங்கிறதே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலையில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. கருவேப்பிலை இந்த அளவுக்கு வறுத்தாச்சு, போதும். இப்போ நம்ம ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாம். ஆற வச்சு பவுட்ரு பண்ணியாச்சு. சின்ன ஜாரில் தக்காளி அரைச்சிருக்கறனால இதில் அரைச்சிட்டேன். குழம்ப தாளிச்சிக்கலாம். அதே வானொலி அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் நல்லா மணக்க ஊற்றி கொஞ்சமாக வெந்தயத்தை போட்டு, கொஞ்சமாக மிளகு போட்டு, கொஞ்சம் கடுகையும் போட்டு, கொஞ்சமாக சோம்பையும் போட்டு, அஞ்சரைப்பட்டியில் இருக்க எல்லாத்தையும் போட்டாச்சு. மலைக்கு நல்லது, சளிக்கு நல்லது. அதனால் எல்லாத்தையும் போட்டாச்சு. 1 கத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக உருவி அதில் சேர்த்தாச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கலாம். பூண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை பவுடரையும் அதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு எண்ணெயில் வதக்கையில் வந்துச்சு பாருங்கள் ஒரு வாசனை. அம்மாடியோ செம வாசனைங்க, செம வாசனை. கருவேப்பிலையை வறுத்து பவுட்ரு பண்ணி இந்த எண்ணெயில் போட்டு வறுக்கையில் என்னமா இருந்தது தெரியுமா வாசனை? அப்படி ஒரு மணங்க. வாரத்தில் 2 வாட்டி இந்த குழம்பை வச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது, தலைமுடிக்கு நல்லது, செரிமான பிரச்சனைலாம் சரி செஞ்சிடும். எல்லாத்துக்குமே நல்லது. கருவேப்பிலையில் சொல்லிக்கிட்டே போகலாங்க, அவ்வளோ மருத்துவம் கூட இருக்குது. நல்லா வதக்கியாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்தா தக்காளியும் ஊற்றிக்கலாம். தக்காளியை அரைச்சி தான் ஊற்றணும். அப்போ தான் அந்த குழம்பு டேஸ்ட்டே தனியாக இருக்கும். தக்காளி நம்ம எவ்வளோ வேணுமாலும் சேர்த்துக்கலாம். புளியை கம்மியாக சேர்த்துக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி நம்ம ரொம்ப நேரம் எண்ணெயிலே வச்சு செய்கிறதுனால 10-15 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த குழம்பை 15 நாளைக்கு கூட வச்சுக்கலாங்க. கெட்டே போகாது. சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வெளியூருக்கெல்லாம் போனால் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இட்லி தோசைக்கெல்லாம் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா எண்ணெயிலே வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வேகட்டும். நம்ம புளி இன்னும் ஊற்றலை. திறந்து பார்ப்போம். அங்கே பாருங்கள் எண்ணெய் தெளிஞ்சு எப்படி வந்துருச்சுன்னு. கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நம்ம வச்சுருந்தோம். அதுலேயே எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். எந்த குழம்புக்குமே சரிங்க, புளியை தண்ணியாக தான் கரைச்சி ஊற்றணும், கெட்டியாக ஊற்றக்கூடாது. எந்த குழம்பாக இருந்தாலும் தண்ணியாக தான் கரைச்சி ஊற்றணும். குழம்பை ஊற்றியாச்சு. புளியை கரைச்சி எல்லாத்தையும் ஒன்று போல் கலக்கி விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு வேணால் சேர்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருந்துச்சு, நான் சேர்த்துக்கலை. இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். மேலால் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு கொஞ்சம் மணமாக இருக்குன்னு சேர்த்துட்டு மூடி வச்சுட்டேன்.
பாருங்கள், நல்லா கொதிச்சு உப்பு புளிப்பு காரம்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா எண்ணெய் தெளித்து வந்துருச்சு. ஒரு துளி வெல்லத்தை சேர்த்துக்கிட்டோம்னா புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லத்தையும் சேர்த்தாச்சு, மூடி வச்சு சிம்மிலே இருக்குது. நல்லா கொதிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், ஆவி அடிக்குது பாருங்கள். மணக்க கருவேப்பிலை பூண்டு குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மழை நேரத்துக்கு சுட சுட சாதத்தை போட்டு சாப்பிட்டோம்னா அமிர்தமாக இருக்குங்க, அமிர்தமாக இருக்கும். கொத்தமல்லி தலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மத்தியானம் ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட போகிறேன். குழம்பு நல்லா ரெடி ஆகி இருக்குது பாருங்கள். சுட சுட சாதத்தை போட்டு சாப்பிட போகிறேன். குழம்ப பார்க்க வாய் ஊறுது. ஒரு தட்டில் சாதத்தை போட்டு கருவேப்பிலை பூண்டு குழம்பு அதில் ஊற்றி சாப்பிட போகிறேன். சைடிஷ் எதுவுமே தேவையில்லைங்க, ஒரே ஒரு அப்பளம் மட்டும் இருந்தால் போதுங்க. அப்பளத்தை வச்சு சூப்பராக சாப்பிட்லாம். ஒரு தட்டு சோறும் பத்தாது சாப்பிட்டோம்னா. மணக்க இருக்குது குழம்பு. குழம்ப சாதத்தில் பிரட்டி எடுத்து சாப்பிட்டோம்னா என்னமா இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். சம்பாதிக்கிறதே சாப்பிட்றதுக்கு தானேங்க. ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனே அமுக்கிக்கோங்க.